Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எஸ் மக்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்னு வந்திருக்கேன். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ராடக்ட்னு வந்திருக்கேன். இந்த மாதிரி ப்ராடக்ட் நான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னோட இந்த ஒரு சேனலில் நான் ஆக்சுவலாக பெருசாக கவர் பண்ணியிருக்க மாட்டேன். சிமிலர்னு சொல்ல முடியாது. அது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் இது கம்ப்ளீட்லி வேறு மக்களே, ஓகேங்களா? எஸ், என்னன்றது நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருந்துருப்பீங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ராடக்டாக இருக்கும். என்னடா பார்க்குறதுக்கு ஏதோ கன் மாதிரி இருக்கே அப்படின்னா, ஆமாம், ஆக்சுவலி இது கைண்ட் ஆஃப் கன், பட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் எ கன், இட்ஸ் ஆல்சோ ஆஸ் அ ஃபிட்ஜெட் கன். ஸோ இன்றைக்கி இந்த ப்ராடக்ட் தான் நான் வந்து ரிவ்யூ பண்ண போகிறேன். வாங்க வீடியோ போகலாம், டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே மக்களே, ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஃபிட்ஜெட் கட்டுன்னு சொல்லுவாங்க. ஃபிட்ஜெட் அப்படின்றது பேசிக்கலாக என்ன அப்படின்னு கேட்டால், ஆக்சுவலாக என்கிட்ட இல்லை. ஸ்பின்னர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஸ்பின்னர் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபிட்ஜெட் மக்களே. ஃபிட்ஜெட் அப்படின்றது பேசிக்கலாக என்னென்னா வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீவிங் டாய், ஓகேங்களா? அது வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணக்கூடிய ஒரு டாய். நிறைய பேர் நீங்கள் பார்ப்பீங்க, இந்த பேனை வச்சுக்கிட்டு அப்படியே சக்குன்னு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது எதுனா அவங்க ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சக்குன்னு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அது வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணுறது தான் பண்ணக்கூடிய விஷயங்கள். அப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் இருக்குன்றதுனால இந்த ஸ்ட்ரெஸ் பால் அது இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறது, கைக்கு வேலை கொடுக்குறது மக்களே. திங்க் பண்ணிக்கிட்டே பார்த்தோன்னா கைக்கு வேலை கொடுக்குறது தான் வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணுறதுக்கு இப்போ நிறையவே வந்து இந்த மாதிரி கேட்ஜெட்ஸ் அப்படிலாம் வந்துருச்சு. நிறைய டாய்ஸ்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அதில் ஒன்று வந்து ஸ்பின்னர். அது ஸ்பின்னர் எப்படி எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணுதுன்னு தெரியல, பட் ஸ்பின்னர் இஸ் ஆல்சோ ஸ்ட்ரெஸ் ரிலீவிங் டாய் அப்படின்றாங்க. ஸோ அந்த ஒரு இதில் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவிங் தான். பட் ஆனால் இது ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணுமா அப்படின்னு எல்லாம் சொல்லிட முடியாது. ஏன்னா இது கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து 100% கிடையாது. இது வந்து ஒரு 20% ஸ்ட்ரெஸ் ரிலீவிங் திங் இருக்குது. அது என்னன்னு உங்களுக்கு போகும்போது சொல்கிறேன். பட் நிறையவே ஐட்டம்ஸ் இருக்குது. நான் ஆக்சுவலாக எடுக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். அது எடுப்பேனான்னு எனக்கு தெரியல. இப்போ கூட இன்னொன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன், ஒரு ஸ்பின்னர் டைப் ஆஃப் திங் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதுவும் ஸ்ட்ரெஸ் ரிலீவிங் திங். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ரிலீவிங் ஒரு டாய் தான். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணுறதுக்கு உள்ள டாயில் வரக்கூடிய ஒன் ஆஃப் தி டாய் தான் இது. ஆனால் இது வந்து நாட் ஜஸ்ட் ஸ்ட்ரெஸ் ரிலீவிங் டாய், பட் ஆல்சோ எ கன். ஸோ என்ன ப்ராடக்ட் இது அப்படின்னு நான் உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து காட்டிடுறேன். இது ஆக்சுவலாக அமேசானில் தான் எடுத்திருந்தேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன சொல்கிறது, அமேசானில் நான் தேடி பார்த்துருக்கேன், இது வரைக்கும் வந்ததே இல்லை. ஈபே இருக்குல்ல, ஈபே இன்டர்நேஷ்னல், அங்கேருந்து தான் எடுக்கணும்னு பிளான் பண்ணேன். கிட்டத்தட்ட நாங்கள் இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு $22 போட்டிருக்காங்க. $22 உங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட எப்படியும் வந்து ஒரு 2500 அந்த ரேஞ்சு. சரி வேண்டாம் அப்படி சொல்லிட்டு விட்டு வச்சுருந்தேன். பட் இப்போது அமேசானில் நான் டக்குன்னு ஒரு நாள் பார்க்கும்போது ரொம்ப கம்மி விலை கைஸ், ஒன்லி $700 போட்டு வச்சுருந்தாங்க. இதை பார்த்தீங்களா, இதுதான் இப்போ ஆக்சுவலாக கரண்ட்லி என்ன அவைலபிள். எல்லாம் வாங்கிட்டாங்களா இல்லை ஒரு 2 ப்ராடக்ட் 3 ப்ராடக்ட் தான் சேல்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னு தெரில. ஸோ வந்து விற்றுருந்தாங்க, உடனே ஆர்டர் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ கரண்ட்லி என்ன அவைலபிளாக இருக்குது. ஸோ ப்ராடக்டோட பேர் பார்த்துக்கோங்க, அலாய் ஃபிங்கர் ரிங் லான்ச் டாய் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸ்பின்னிங் ஃபிட்ஜெட் ரிங் கன் வித் ரியலிஸ்டிக் டீகம்ப்ரெஷன் பிஸ்டல் டிசைன் இடிசி மேக்னெட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இதாக கைஸ் இப்போ நான் வாங்கியிருக்கிற ப்ராடக்ட்டு. ஸோ வாங்க உள்ள ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் கைஸ் வெளியே வந்து சத்தங்கள் கேட்கும், ஹார்ன் சத்தங்கள் ஆனால் எதாவது கேட்டுதுன்னா தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க, சரிங்களா? ஓப்பன் பண்ணுவோம். எனக்கு டவுட்டாக தான் இருக்குது ஆக்சுவலாக, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் போல். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் கைண்ட் ஆஃப் டிவைஸ் தான். ஆனால் இது வந்து மெட்டாலிக் இல்லை, ஃபுல் பிளாஸ்டிக் தான் நான் நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணி செக் பண்ணிப்போம். ஸோ இது வந்து இன்வாய்ஸு நமக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ இதான் கைஸ் ப்ராடக்ட்டு. ஆக்சுவலாக இது வந்து நம்மளுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து பிளாஸ்டிக்கில் போட்டு அமைச்சிருக்காங்க. இது ஆக்சுவலாக மெட்டாலிக்கில் வரும். ஓகே, ஸோ எஸ் இதான் கைஸ் உங்களுக்கு ப்ராடக்ட்டு. ஐயோ ரொம்ப சீப்பாக இருக்குது. இது வந்து ஸ்பின் ஆஃப் இல்லை, இது எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ரிட்டன் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப கேவலமான ஒரு டிசைனாக இருக்குது. ஸோ இது ஓப்பன் பண்ணுறது எப்படி தான் கைஸ் ஓப்பன் ஆகும். இது உள்ள தான் இந்த புல்லட்ஸ் நீங்கள் போடணும், போட்டு ஃபயர் ஆகும். நான் இப்படி பண்ணி காட்ட விரும்பலை, ஏன்னா குவாலிட்டி ரொம்ப கேவலமாக இருக்குது. என்னை தாண்டி இது எப்படி ஒர்க் பண்ணணும். சரி ஆனால் உங்களுக்கு போட்டே காட்டிடுறேன் எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு. இது ஆக்சுவலாக இது வந்து இது இங்கே வந்து ஃபிட்ஜெட் இருக்கும் கைஸ். இப்படின்னு நீங்கள் வந்து சுற்றி விளையாடிட்டு இருக்கலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இது வந்து அந்தளவுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகலை. ஸோ இது தெரிஞ்சு வந்து இது வந்து நான் வந்து ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஆக்சுவலாக ஃபுல் மெட்டலில் வரும் கைஸ். இது வந்து ஃபுல் மெட்டலில் வரும். இதுவும் வந்து ஆக்சுவலாக இந்த லிவரும் ஆக்சுவலாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதில் அந்த மாதிரி எதுவும் ஒர்க் ஆகலை. ஸோ இது வந்து ஒரு ஸ்பின் ஆஃப் மாதிரி தான், அதாவது ஒரு சீப் ஸ்பின் ஆஃப் மாதிரி தான் இருக்குது. ஓகே, இதுவும் நம்ம வந்து டேமேஜ் பண்ண வேண்டாம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது சேம் புல்லட்ஸ் தான், சேம் புல்லட்ஸ். இதை போட்டு ட்ரை பண்ணி பார்க்குறோம்.
ஓகே இது வந்துருச்சா, எங்கே போச்சுன்னு தெரியல. சரி ஓகே. ஸோ ஒரே ஒரு புல்லட்டை போட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ என்ன பண்ண போகிறோம்னா இது தூக்கி இதில் போய் மாட்டிட போகிறோம். மாட்ட முடியுதா? இது வேறு புல்லட்டா? ஓ இது வேறு புல்லட்டோ? ஆமாம் நினைக்கிறேன். இது வந்து வேறு புல்லட். ரொம்ப சீப்பாக இருக்குது. நான் இதை எதிர்பார்க்கல, இவ்வளோ சீப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. ஓகே இது ஐ திங்க் இதுவும் வேறவா? அதெல்லாம் மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். ஆமாங்க இது வேறு. இது சின்னதாக இருக்குது பாருங்கள். இது பெருசாக இருக்குது, இது சின்னதாக இருக்குது. வேண்டாம், இது நம்ம டேமேஜ் பண்ண வேண்டாம். பட் ஐ எம் ப்ரிட்டி மச் டிசப்பாயிண்டட். எனக்கு தெரியும் ஆக்சுவலாக ஆர்டர் பண்ணும்போதே இது வந்து அந்தளவுக்கு இருக்காது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ ப்ராடக்டோட இதில் பார்த்திங்கனாலே தெரிஞ்சிடும். ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா தெரியும். ஏதோ அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டாலிக் மாதிரி கொடுத்து வச்சுருந்தாங்க பாருங்களேன். எப்படி கொடுத்து வச்சுருந்தாங்க, ஆனால் எப்படி வந்திருக்கு நீங்களே பாருங்கள். ஐ மீன் மெட்டாலிக் இல்லை, பட் ஸ்டில் பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் நான் கேட்கவே இல்லையே. இந்த மினி குனிலாம் நான் கேட்கல. பட் ஓகே இது எப்படி ஃபயர் ஆகணும் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் ஃபயர் பண்ண விரும்பலை, நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன் அப்படின்றதுனால அது வேலைக்காகாது. ஸோ இது ஆக்சுவலி எப்படி ஒர்க் ஆகும்னா, இது பார்த்தீங்களா, இதை நீங்கள் இப்படி புஷ் பண்ணணும். புஷ் பண்ணிங்கன்னா இந்த மேலே இது ஓப்பன் ஆகும். இப்படி ஓப்பன் ஆகிடும். இதில் நீங்கள் அந்த புல்லட் போடணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து இது முன்னாடி ஆட் பண்ணிவிட்டு போடணும். போட்டுட்டு இதோட நீங்கள் அந்த புல்லட்டை போட்டுடணும் கைஸ். போட்டுட்டு இப்படி நீங்கள் லாக் பண்ணிவிட்டு இந்த பாட்டு இருக்குல்ல, இந்த பாட்டை இப்படி கம்ப்ரெஸ் பண்ணணும் கைஸ். இப்படி கம்ப்ரெஸ் பண்ணால் ஃபயர் ஆகும். அவ்வளோதான், சிம்பிள். இட் இஸ் ஆஸ் ஈஸியாக தட். எப்படி பண்ணிங்கன்னா இப்படி அழுத்தணும். ஆக்சுவலாக இப்படி அழுத்தினீங்கன்னா ஃபயர் ஆகும். அவ்வளோதான். இட் இஸ் ஆஸ் ஈஸி ஆஸ் தட். இல்லை வேறு எதுவும் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா வந்து நான் இன்னொரு ஆக்சுவலாக ஃபிட்ஜெட் நான் இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் எடுக்கிறதுக்கு. அதை பார்த்திங்கன்னா இப்படி இதெல்லாம் மூவ் ஆகும், இப்படி ஓப்பன் ஆகும். அது பார்ஷலி பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக், பார்ஷலி மெட்டல் ஒன்று இருக்கும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஒரு சீப் பிளாஸ்டிக்கில் ரெடி பண்ணியிருக்காங்கன்றதுனால ஐ எம் நாட் தட் ஹாப்பி வித் திஸ் ப்ராடக்ட். ஸோ அதனால் இது வந்து நான் வந்து மோஸ்ட்லி ரிட்டன் தான் பண்ணுவேன். ஸோ என்னோடய சஜஷன் தான் இந்த மாதிரி சீப் பிளாஸ்டிக்காக வருதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு அதான் 700 இருக்கும்போது டவுட் வந்தது. 700 rupees தானே இந்த ப்ராடக்ட் அப்படின்ற போது டவுட் வந்தது. ரொம்ப சீப்பாக இருக்குது அப்படின்றது எனக்கு வந்து இப்போது உறுதியாக தெரிஞ்சு போச்சு கைஸ். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதை வந்து நீங்கள் வாங்காதீங்க. நான் சொல்லி இந்த மாதிரி பிளாஸ்டிக்காக இருக்காது வாங்காதீங்க. கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். எப்படி வந்து ஒரு 2000 ரேஞ்சில் இருக்கும். 2000 2200 அந்த ரேஞ்சில் இருந்ததுன்னா அதெல்லாம் எடுங்க. அது ஃபுல் மெட்டலில் உங்களுக்கு வரும். அதெல்லாம் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ எஸ், தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் மினி ஃபிட்ஜெட் கன். ஓகே, இது மினி ஃபிட்ஜெட் கன் தான் சொல்கிறோம் பேர். மேலே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, மினி த்ரோயிங் கன், ஃபிட்ஜெட் கன். ஸோ இதான் கைஸ் அந்த ஒரு ப்ராடக்ட்டு. பட் ஐம் டிசப்பாயிண்டட். ஸோ அதனால் இது ரிட்டர்ன் பண்ண போகிறேன். நீங்கள் உங்களோட தாட் என்னாவது கீழே வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வந்து அந்த காஸ்ட்லியான வச்சுருக்கீங்கனாலும் அதை எனக்கு கீழே வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் அடுத்த ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூவோட சந்திக்கிறேன் வித் சிமிலர் ப்ராடக்ட் ரிவ்யூ. Until this is Rajesh signing off. Take care, stay safe, and bye guys.